ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் வகை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பும் போட்டு இந்த மாதிரி வதக்கி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்தது வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வெங்காயம் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் சைஸில் சின்னதாக இருந்ததுனால நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தக்காளி ஒரு தக்காளி, பூண்டு 5லேருந்து 6 பல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி ஒரு கை அளவு கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி போட்டு அதை கூடவே சேர்த்து வதக்கி விட்டுருங்க. பாருங்க, நல்லா வதங்கினோடனே இந்த மாதிரி ஆகிடும். இது ஒரு தட்டில் எடுத்து போட்டு ஆற விட்டு நம்ம அரைச்சிடலாம். இது ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ எப்படி அரைக்கிறதுன்றத பார்க்கலாம். நான் ஒரு 3லேருந்து 4 பல் தேங்காய் எடுத்தாச்சு. அதை சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம வதக்கி ஆற வச்சதை எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச புளி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம முதல்ல வதக்கி வச்சிருந்த கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம் இந்த சட்னியை. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு எல்லாமே 1/4 ஸ்பூன் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். எல்லாம் புரிஞ்சதோ கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எடுத்து இந்த மாதிரி சட்னியில் போட்டு விட்டுருங்க. போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வகையான கொத்தமல்லி சட்னி. இது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அடுத்தது இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் தேங்காய் கொஞ்சமாக எடுத்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டேன். இஞ்சி 1 இன்ச்சும் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், இந்த சட்னி ரெடி. இது ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு 5 மினிட்ஸில். இது தாளிப்பு அதே மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டு தாளிச்சிருங்க. எண்ணெய் காஞ்சதும் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு இது ஒரு ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து சட்னியில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.